மூத்தோரியால் உட்பட அனைவருக்கும் வணக்கம். இந்த வன்னிய மக்கள் அனைவரும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் 2026 ஐயா சொல்கிற வேட்பாளர்களுக்கு ஐயா சொல்கிற சின்னத்தில் ஓட்டு போட்டாக்க நமக்கு 40 எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள். அப்போது நமக்கு போராட்டமே வேண்டாம். இந்த 10% இடஒதுக்கீடு அரசாங்கத்திலேயே நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அடுத்ததாக யாரும் சிறைக்கு போகிறது, ஜெயிலு, வழக்கு, எல்லா வேலைகள்லாம் பாதிக்கப்படும். அதெல்லாம் வேண்டியதே இல்லை எதுவுமே. அதனால் ஐயா சொல்கிறபடி 2026 ஐயா நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு ஐயா சொல்கிற சின்னத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு ஓட்டு கூட மாறாமல் ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி நம்ம வன்னிய மக்கள் அனைவரும் ஐயா சொல்கிற வேட்பாளர்களுக்கு ஓட்டை போடுவோம் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால் இந்த 40 எம்எல்ஏக்கள் தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை, வடக்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் நிறையா தொகுதிகள் இருக்குது. அதனால எல்லாரும் அது மாதிரி ஒரு ஓட்டு போடணும்னு ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால்க நமக்கு போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டமே வேண்டாம், இங்கே ஜெயிலுக்கு போக வேண்டாம், வழக்கு வாங்க வேண்டாம். ஐயா சொல்கிறபடி செஞ்சாக்க 40 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை வலியுறுத்தி நம்ம இந்த இடஒதுக்கீடை கேட்டு பெறலாம். அது தவிர இப்போ நிதி அவர்கிட்ட போயிட்டு, அதனால ஐயாட்ட பணம் அவ்வளவா இல்லை. அதனால எல்லாரும் தினம் ஒரு 10 ரூபா குலதெய்வத்துக்கு போடுறது மாதிரி உண்டியல்ல போட்டு வச்சிருந்தாக்க ஐயர் அவ்வளவா இல்லைன்னா அப்போ ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்ற மாதிரி தான் அர்த்தம். இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது? ஆமா ஆமா ஆமா, எல்லா பணமும் போயிட்டு பணம் பூரா கைப்பற்றி விட்டார்கள். அதனால தினம் ஒரு 10 ரூபா ஒவ்வொரு குடும்பமும் நம்ம எல்லாரும் போட்டு நம்ம ஐயாட்ட பொதுக்குழு இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு போறேன். ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எல்லாம் ஓட்டு போட்டால் போதும், அதுக்கு பிரச்சாரம் பண்ணால் போதும். ரொம்ப நன்றி 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 வணக்கம், நன்றி வணக்கம்.